இப்போ பார்ப்பனர்களை நாம் ஏன் எப்பவும் ஏதாவது குறை சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம வரலாற்றில் அவர்கள் வரலாறு தோறும் காலங்காலமாக அவர்கள் நம்மை ஏமாற்றியிருக்கிறார்கள். அப்புறம் நம்மளை பெருந்துன்பத்திற்குள் தள்ளியிருக்கிறார்கள். நம்மளை முட்டாளாக்குவதற்கு முயற்சித்திருக்கிறார்கள். அதனால தான் அவங்க மேலே நமக்கு ஒரு கோபம். வரலாறு முழுவதும் இந்த அவமானங்கள் தொடர்ந்து கொண்டே வருகிறது. நம்மை அவர்கள் திட்டமிட்டு முட்டாளாக்கி இருக்கிறார்கள். நம்மை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள், அடிமைப்படுத்தி இருக்கிறார்கள், ஏமாற்றி இருக்கிறார்கள், பெரும் துன்பத்திற்குள் நம்மை தள்ளியிருக்கிறார்கள். அதனால் நம்மை அடிமையாக தீண்டத்தகாதவர்களாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுனால நம்மளை ஏமாற்றியிருக்காங்க. இந்த அவமானம் இது நமக்கு ஒரு பழி உணர்ச்சிங்கிறது நமக்கு இன்னும் இருக்குது. இப்போ கூட அவங்க அப்படி இருக்கிறதுனால, அவங்களில் பெரும்பாலானவர்கள் அப்படி இருக்கிறதுனால நமக்கு அந்த பிராமணர்கள் மீது நமக்கு என்னென்னா நமக்கு ஒரு கோபம் இருக்குது. அந்த காலத்துலேருந்து அந்த கோபம் இன்னும் தொடர்கிறது. என்றைக்கோ ஒரு நாள் 3000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு எதிராக செயல்பட்டாங்க, இப்போல்லாம் அப்படி கிடையாது அப்படின்னா அப்போ அதை மறந்துடும். அப்போ அன்னைக்கும் கோபம் இருந்தது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்களோ அதையே அவங்க இன்றும் தொடர்ந்து வருகிறார்கள். அன்னைக்கும் கோபம் இருந்தது, 1000 வருஷமாக கோபம் இருந்தது. 1000 வருஷங்களுக்கு அப்புறமும் இன்றைக்கும் அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் பெரும்பாலானவர். அப்படிங்கும்போது இன்றைக்கும் நமக்கு அந்த கோபம் வரதான் செய்யுது. அதனால் அது நம்ம வரலாற்றில் அவர்கள் நம்மை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள், அடிமைப்படுத்தியிருக்கிறார்கள், ஏமாற்றி இருக்கிறார்கள், நம்மளை பெரிய துன்பத்திற்கு ஆளாக்கியிருக்கிறார்கள். அந்த கோபம் இன்றைக்கும் அவங்க அதை இன்றைக்கும் ஏமாத்துறாங்க, இன்றைக்கும் ஏமாற்றிட்டுருக்காங்க ஒரு குறிப்பிட்ட. ஆனால் அந்த அவமானம், அந்த கோபங்கிறது, அந்த பழி உணர்ச்சிங்கிறது இன்றைக்கும் நம்மக்கிட்ட தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் படிக்காமல் நிறைய பேர் இப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அறியாமையில் இருக்காங்க, மூட நம்பிக்கையில் இருக்காங்க அப்படின்னா அதற்கு இவர்கள் பெரும்பங்கு காரணமாக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் மீது பார்ப்பனர்கள் மீது நமக்கு கோபம் இருப்பது நியாயமான விஷயம். அதனால தான் நம்ம இன்றைக்கும் அவர்கள் நம்மை ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்ப்பனர்கள் நம்மை ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அதுக்கு எதிரான கோபங்கிறது இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த கோபம் என்பது எப்போ முற்று பெறும் அப்படின்னா, இந்த அவங்களுடைய செயல்களை நிறுத்தினா முற்று பெறும் அப்படி கிடையாது. அந்த சாதி அடையாளம் தான் அந்த செயல்களை செய்ய தூண்டுது. சாதி ரீதியாகத்தான் இப்போ சாதி அடையாளமே அந்த செயல்களை அவங்க தான் அந்த செயல்களை செய்கிறாங்க அப்படின்னு கிடையாது. மற்ற எல்லா சாதியினரும் தங்களுடைய ஆதிக்க நிலைநாட்டுறதுக்கு தான் போட்டி போட்டுட்ருக்காங்க. அவங்க அந்த போட்டியில் ஒரு நுட்பமான முறையில் அவங்க மேல் இடத்துல இருக்குது. எல்லாருமே ஆதிக்கத்தை நிலைநாட்டுறதுக்கு தான் போட்டி போட்டுட்ருக்காங்க, எல்லா சாதியினருமே. அவங்க இப்போ பிராமணர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க அப்படின்ல. ஆனால் அந்த சாதிகளை உருவாக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் அவங்க மேலே ஏன் எல்லோரும் ஒரு கவனம்னா, அந்த ரொம்ப உச்சக்கட்டத்தில் அவங்க தான் அந்த ஆதிக்கத்தில் அந்த போட்டியில் அவங்க தான் ஜெயிச்சு அங்கே போய் நிற்கிறாங்க. எல்லா சாதியுமே இந்த தன்னுடைய ஆதிக்கத்தை எப்படியா நிலைநாட்டணும் அப்படின்ட்டு எல்லா சாதியினருமே போட்டி போடுறாங்க. அந்த போட்டியில் அவங்க கொஞ்சம் உச்சக்கட்டத்தில் இருக்காங்க. அதனால் இந்த சாதி ரீதியாக ஆதிக்கம் அப்படிங்கிற அந்த ஆதிக்கத்தை நிலைநாட்டுறதுக்காக போட்டி போடுறாங்களே, அப்போ பிறரை எப்படி அழிக்கணும், ஏமாற்றணும், ஒடுக்கணும், இதுதான் அந்த போட்டி. ஆக்கப்பூர்வமான போட்டியாக இது இல்லை. அதனால தான் இந்த போட்டி, இது சரி போட்டி தானே, ஆதிக்கத்தை நிலைநாட்டுறது போட்டி போட்டால் மட்டும் போதாது. ஏதாவது உன்னுடைய வழியில் நீ போன அப்படின்னா பரவாயில்ல, நீ மற்றவங்களே அவங்கள ஓட விடாமல் தடுக்கிற வேலையை நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற. அப்படி இருக்கும்போது அதைத்தான் நம்ம தப்பு அப்படிங்கிறோம். அதுக்கு இந்த சாதி ரீதியான அந்த போட்டிக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். சாதியை ஒழிக்க வேண்டும். சாதியை ஒழிப்பதற்கு என்னென்ன ஒழிக்கணும்னு நினச்சா ஒழிச்சிடலாம், அது ரொம்ப ஈஸி. சாதியிலிருந்து சாதி பற்று இல்லாதவர்களை முதல்ல அவங்கள ஒருங்கிணைக்கணும். அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு முதல்ல இந்த உலகத்துக்கு தெரிவிக்கணும், இந்தியாவில் தெரிவிக்கணும், தமிழ்நாட்டுக்கு தெரிவிக்கணும். சாதி பற்று இல்லாதவர்கள் எத்தனை பேர், அவங்கள எல்லாத்தையும் சாதியில் இல்லாதவர் என்கிற சான்றிதழை கொடுத்து விட வேண்டும். அதை பெறுவதில் எந்த தடையுமே இருக்கக்கூடாது. அப்படியே நிறைய சாதி அழிஞ்சு போயிடும், நிறைய கூட்டம் வந்துடும். நிறைய பேர் நான் சாதியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இளைத்தலைமுறையினர் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒரு நடிகர் வர ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்படியே அவர் பின்னாடி இருக்கிற ரசிகரோடு நிறைய பேர் அவர் பின்னாடி நானும் சாதியில் இல்லை, சாதியை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற சான்றிதழ் அவருக்கு கொடுத்துடலாம். சாதியில் இல்லாதவர் அப்படிங்கிற சான்றிதழை கொடுத்து இந்த சாதியை அடித்தா மட்டும்தான், இந்த சாதியை அடிப்படையாக கொண்டு ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக இவர்கள் போடுகிற போட்டிக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம்.
அந்த வகையில் வந்து பிராமணர்கள் மேலே நமக்கு ஆயிரம் வருஷமாக கோபம் இருக்குது அப்படின்னா, அப்போ 1000 வருஷமாக அந்த சாதி கட்டமைப்பு இருக்குன்னா, அப்போ பிற சாதியினரும் அந்த ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக எல்லா காலத்துலேயும் போட்டி போட்டிருக்காங்க. எல்லா காலத்துலேயும் இந்த சாதி கொடுமைகள் இருந்திருக்கு. அந்த கொடுமைகள் தான் அந்த போட்டி ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக இங்கே ஒரு கொடுமையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். தனக்கு கீழே உள்ள சாதியினர்கள் மீது வந்து ஒரு கொடுமை நிகழ்த்தியிருக்காங்க. அதனால் எல்லா சாதியினரும் இந்த குற்றங்களை செய்திருக்கிறார்கள். எல்லாருக்குமே ஒரே நோக்கம்தான், ஒரு தன்னை உயர்ந்தவராக காட்டிக்கணும் அப்படிங்கிற நோக்கம். அப்போ இந்த சாதி கட்டமைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு கோபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வெறும் பார்ப்பனர்கள் மீது மட்டுமே காட்டணும் அப்படிங்கிற எல்லா சாதியினருமே காட்டணும். குறிப்பாக நம்ம வந்து சாதி மீது காட்ட வேண்டும். சாதி என்கிற அந்த அடையாளங்களை அந்த உருவாக்குறோம் பாருங்கள், அதன் மீது காட்ட வேண்டும். சாதியவே அழிச்சிடணும், வேரோட பிடுங்கிடணும். வெறுமனே இவங்களை குறை சொல்லி அவங்கள குறை சொல்லிக்கிட்டு எந்த மாற்றத்தையும் நீங்கள் நிகழ்த்திட முடியாது. அவங்கள திருத்தணும், அவங்கள வந்து அடக்கணும், ஒடுக்கணும், அவங்க ரொம்ப பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவங்களே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட, இந்த கொதிக்கிறத அது எரியிறதை பிடுங்கிட்டா கொதிக்கிறத அடங்கிற மாதிரி சாதி என்கிற அந்த விறகு எரியிற விறகை பிடுங்கிட்டாலே போதுமானது. கொதிக்கிறது எல்லாமே சாதி கொதிப்புகள் எல்லாத்தையுமே அடக்கிடலாம். அதனால் சாதி அழிச்சிடணும். அப்போ தான் இந்த சாதி ரீதியாக எல்லா சாதியினருமே தங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்காக இவங்க வந்து ஒரு கொடுமையை வந்து தனக்கு கீழே உள்ள சாதியினர் வலிமை குறைந்தவர் எல்லாரிடமே நிகழ்த்த தான் செய்கிறாங்க. அதனால் ஒட்டுமொத்தமாக சாதி அழிப்பது தான் இதற்கு நமக்கு தீர்வாக அமையும்.